அனைவருக்கும் என் முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பெயர் அசாஜனா. இன்று நாம் மரங்களை விட்ட நாளைய தலைமுறையின் திடையாலையும் வருங்கால சந்தைக்கு மாசந்த சூழலை விட்டுச் செல்வது முறையோ. எனவே ஏற்கடைந்த பாரம்பரியத்தை காத்து பசுமையை விதைப்போம், வருங்காலத்திற்கு வளமான பூமியை பரிசளிப்போம். இன்று பசுமைய பாரம்பரியம் என்ற தலைப்பில் உங்களுடன் உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பசுமையும் பாரம்பரியம் இரு வார்த்தைகளும் நம் வாழ்வின் இரு கண்கள் போன்றவை. பசுமை என்பது இயற்கை, சுற்றுச்சூழல் ஆகியவற்றை குறிக்கிறது. பாரம்பரியம் என்பது நம்ம வரலாறு, பண்பாடு மற்றும் முன்னோர்களின் வாழ்க்கை நெறிகளை குறிக்கிறது. இந்த இரண்டும் ஒன்றிணையும் போதும் ஒரு சமூகத்தின் மேலான வளர்ச்சி சாத்தியமாகிறது. இக்குறளில் வள்ளுவர் பசுமையான மயங்கள் போக்காசம் போன்று பாதுகாக்கிறது எனக்கும் கூறுகிறார். பசுமை என்பது வெறும் மரங்களும் செடிகளும் மட்டுமல்ல, தூய காற்று, சுத்தமான நீரும், வளமான மண்ணும் மற்றும் ஆரோக்கியமான சூழல். ஆனால் நம்மை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல், நிலம், நீர், காற்று அனைத்தும் மாசடைந்து வருகின்றன. அத்தியாவசிய மாசுபட்ட சூழல் பல நோய்களுக்கு காரணமாகிறது. நெகிழி இறங்காதே, பூமி தாங்காதே, ஏற்காடு என்ற பொன் மொழிகளுக்கு ஏற்ப நம் மரங்களை நடுவது, காடுகள் வளர்ப்பது, சுத்திகரிக்கப்பட்ட தொழிற்சாலை கழிவுகளை வெளியேற்றுவது போன்றவை செய்வதன் மூலமே முடியும். இதன் மூலமே சுற்றுச்சூழல் பாதுகாக்க பல்லுயிர் பூமியின் பல்லுயிர் பெருக்கம் உறுதி செய்யப்படுகிறது. பாரம்பரியத்தின் பெருமை. பாரம்பரியம் என்பது நமது அடையாளத்தின் அச்சாணி. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற மனித நேயத்தை வெளிப்படுத்துகிறது.